Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சித் தமிழரின் எழுச்சி பயணத்தில் விடிய அரசு தொடர்ச்சியாக இடர்பாடுகளை ஏற்படுத்தியதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் சூறாவளி சுற்றுப்பயணத்திற்காக நாகை மாவட்ட பொறுப்பாளர் தலைமையில் அதிமுகவினர் கடந்த 3 தினங்களாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தார். அப்போது விடியா திமுக அரசு பல்வேறு இடர்பாடுகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக கீழ்வேலூர், வேளாங்கண்ணியில் அதிமுகவின் விளம்பர பதாகைகளை அகற்றவும், அலங்கார வளைவு அமைக்கவும் ஏவல் துறையினர் மூலம் ஸ்டாலின் அரசு அடக்குமுறையை ஏவியது. ஆனாலும் அதிமுகவினர் நிதானமாக, பொறுமையாக அவர்களுக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் சூழலை புரிய வைத்து சட்டத்தின் வழிகளை விளக்கி திமுகவின் சூழ்ச்சிகளை வீழ்த்தி ஏற்பாடுகளை செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி அருகே அமைச்சரின் ஆட்கள் என கூறி கனிம வளங்களை எடுத்து செல்லும் லாரிகளை மறித்து 2 பேர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. லாரி ஓட்டுநர்களிடம் கனிம வளங்களை எடுத்து செல்வதற்கான பாஸ் கேட்டு கேள்வி எழுப்பிய அவர்களுடன் நீங்கள் யார், எதற்காக ஆவணங்களை கேட்கிறீர்கள் என லாரி ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் லஞ்சம் கேட்டு அதிகாரிகளை மிரட்டும் திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவர் பதவி விலக வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டார். திமுக மண்டல குழு தலைவர் தனியரசு மின்வாரிய அதிகாரியை லஞ்சம் கேட்டு மிரட்டிய ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து திமுக மண்டல குழு தலைவர் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தி 7வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் கார்த்திக்கும் கழக நிர்வாகிகளும் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். திமுகவினர் லஞ்சம் வாங்காமல் எந்த பணிகளையும் செய்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் போதிய அரசு பேருந்து வசதிகள் இல்லாததால் பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்கின்றனர். சிதம்பரத்திலிருந்து புவனகிரி வழியாக தலைக்குளத்திற்கு ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இதனால் பள்ளி நேரங்களில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்கில் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கடன் விவகாரத்தில் திமுக நிர்வாகி உட்பட 4 பேருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு லட்சணத்தை வெளிக்காட்டியுள்ளது. எறையூரை சேர்ந்த மரியா ஆனந்த் என்பவரிடம் திமுக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் டேவிட் அந்துவான் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிய தகராறில் மரியா ஆனந்த் 10க்கும் மேற்பட்டோருடன் சென்று திமுக நிர்வாகியின் வீட்டை அடித்து நொறுக்கி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த கட்டாய கடன் வசூல் திட்டம் வெறும் காகித அளவில் இருப்பதாகவும் ஆளும் கட்சியினருக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.